வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஜனவரி 20, 2024 யூபி ஃபதேபூர் மாவட்டத்துல ராகேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பல நாள் கனவை நிறைவேற்றுறதுக்காக புதுசா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த வீடு பாதி கட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. இந்த டைம்ல சரியா ஜனவரி 20ஆம் தேதி அந்த வீட்டுக்குள்ள இருந்து துர்நாற்றம் அடிக்கிறத அந்த பகுதி மக்கள் கவனிக்கிறாங்க. புதுசா கட்டுற வீட்டுல ஏன் இப்படி துர்நாற்றம் அடிக்குதுன்னு நினைச்ச அந்த பகுதி மக்கள் சிலர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது எதுவும் இல்லாததுனால அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற தண்ணி தொட்டிய பாக்குறாங்க. இப்போ அந்த தண்ணி தொட்டியில இருந்துதான் அதிக அளவுல துர்நாற்றம் வருதுன்னு கண்டுபிடிச்ச அந்த பகுதி மக்கள் எலி இல்லனா நாய் ஏதாவது தவறி விழுந்து செத்து போயிருக்கும்னு நினைச்சு அந்த தண்ணி தொட்டிய எட்டி பாக்குறாங்க. இப்படி தண்ணி தொட்டிக்குள்ள எட்டி பார்க்கும்போது அங்க இருந்த அந்த காட்சி எல்லாரையும் அப்படியே நலக்குலைய வச்சிருக்கு. ஏன்னா அந்த தொட்டிக்குள்ள அழுகுன நிலையில ஒரு பொண்ணோட இறந்த உடல் இருந்திருக்கு. அந்த பொண்ணோட வயசு 20ல இருந்து 25க்குள்ள இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த இறந்த உடல் ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா இருந்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முகம் துளி அளவு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி ஃபுல்லா செதஞ்சிருக்கு. இந்த சம்பவம் யூபி மக்களை அதிர வச்சது மட்டும் இல்லாம அந்த காட்சியை பாக்குற எல்லாரும் தன்னோட கண்களை மூடிக்கொள்ற மாதிரி இப்படிப்பட்ட கொடூர பயங்கரத்தை பண்ணின அந்த கில்லர் யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூபி ஃபதேபூர்ல ஒரு வீட்டோட தொட்டிக்குள்ள அழுகுன நிலையில இருந்த அந்த பொண்ணை பத்தின நியூஸ் காட்டு தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்ச சில நிமிஷத்திலேயே போலீஸ் டீம் அந்த கிரைம் சீனுக்கு வந்திருக்காங்க. இப்போ போலீஸ் இறந்த உடல் கிடைச்ச அந்த பகுதியை சுத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கும்போது அங்க சில கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் உட்பட சில உணவு பொருட்களோட பார்சலும் இருந்ததை பாக்குறாங்க. இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட இறந்த உடலை அட்டாப்சி பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா அந்த பொண்ணை பல பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட முகத்தை பலமான பொருளால அடிச்சதுனால தலையில பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. இப்படி தலையில ஏற்பட்ட பலமான காயத்தால அந்த பொண்ணுக்கு அதிக அளவு இரத்த இழப்பு ஏற்பட்டதுதான் இந்த மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இவ்ளோ பயங்கரமான கொலைய பண்ணின அந்த கில்லர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் இறந்து போன அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணோட உடல் அழுகிய நிலையில இருந்ததை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 to 7 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால சில நாட்களுக்கு முன்னாடி அந்த சுற்றுவட்டார பகுதியில உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல 20 to 25 வயசு மதிக்கத்தக்க பெண்கள் மிஸ்ஸிங்னு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவாகிருக்கு. சோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட அந்த பொண்ணோட உடலை காட்டும் போது ஒரு நபர் மட்டும் இது என்னோட பொண்ணுதான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கதறி அழுத அந்த நபர் வேற யாரும் இல்ல, உயிரிழந்த அந்த பொண்ணோட அப்பா தான். இப்போ போலீஸ் இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. காஜிபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வர அந்த 22 வயசு பொண்ணோட அப்பா ஒரு விவசாயி. விவசாய குடும்பத்தை சேர்ந்த அந்த பொண்ணு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாழும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபதேபூர் ராதா நகரை சேர்ந்த சோட்டு லோதிய 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணியும் வச்சிருக்காங்க. இந்த தம்பதியோட திருமண வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்த இந்த டைம்ல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சோட்டு லோதி வேலை விஷயமா ஃபாரின் போக முடிவு பண்றாங்க. தன்னோட ஹஸ்பண்டை விட்டு பிரிய மனசில்லாத அந்த பொண்ணும் பல கவலைகளோட ஹஸ்பண்டை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின் போனதுனால அந்த பொண்ணும் தன்னோட பேரண்ட்ஸை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி 2024 ஜனவரி 15ஆம் தேதி தன்னோட பேரண்ட்ஸை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மாவை பார்த்து ரொம்பவே ஜாலியா இருந்த இந்த டைம்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு சில பேர் வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த சில பேர் பக்கத்துல இருக்கிற கண்காட்சியை பார்க்கலான்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க.
எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அந்த பொண்ணும் அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பொண்ணோட கொழுந்தன், அதாவது தன்னோட ஹஸ்பண்டோட சொந்த தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அந்த பொண்ண அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல பயங்கரமான சில விஷயங்கள் நடக்க போகுது. நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட போலீஸ் அந்த பொண்ணோட கொழுந்தை நாங்குலோதிய பல இடத்துல தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் அந்த நபர் கிடைக்காததுனால அவன் கூட வந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், அதாவது ரோஹித் லோதி, ராம்சந்திரா, சிவம், சோனு லோதி, இவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக 5 டீமை அரேஞ்ச் பண்றாங்க. ஒவ்வொரு டீமும் பல இடத்துல தேடி களைச்சு போயிருந்த இந்த டைம்ல போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இறந்து போன அந்த பொண்ணு வெளியில கிளம்பும் போது அவங்களோட மொபைல எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அந்த மொபைல் கண்டிப்பா கில்லர் கிட்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்ணின போலீஸ் அந்த மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி அந்த பொண்ணோட கொழுந்தன் நாங்குலோதிய தவிர மத்த 4 பேரையும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸோட ஃபைனல்ல ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே தகச்சு போற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 5 பேரும் அந்த பொண்ணோட இறுதி நிமிடங்கள்ல எவ்வளவு கொடூரமான மரண பயத்தை கொடுத்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணினாங்கன்னு பாப்போம். தன்னோட அப்பா வீட்ல இருந்து கண்காட்சிக்கு கிளம்பின அந்த பொண்ண அந்த பொண்ணோட கொழுந்தன் உட்பட 5 பேர் சேர்ந்து ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த டைம்ல அந்த பொண்ணோட மனசுல சின்னதா ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னதான் சந்தேகம் இருந்தாலும் தான் கூட தன்னோட கொழுந்தனும் வர்றனால எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த வெறிச்சோடிய பகுதியை கடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நாங்குலோதி, அதாவது அந்த பொண்ணோட கொழுந்தன் உட்பட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணோட வாயை பொத்தி பாதி கட்டப்பட்ட நிலையில இருந்த ஒரு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம மனசுல ஒருவித பதற்றத்தோட இருந்த அந்த பொண்ணோட இதயம் வழக்கத்தை விட வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த 5 மனித மிருகங்களும் கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாம அந்த பொண்ணை துடிக்க துடிக்க மாத்தி மாத்தி ரேப் பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட குழந்தை தன்னோட அண்ணியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சிட்டு இருந்த இந்த டைம்ல 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணோட கையையும் காலையும் பிடிச்சிருக்காங்க. இன்னொருத்தன் பக்கத்துல இருந்த செங்கலை எடுத்து அந்த பொண்ணோட முகத்திலேயே பலமா அடிக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 25 முறை அந்த பொண்ணோட தலையில பலமா அடிச்சதா சொல்லப்படுது. இதனால அந்த பொண்ணோட தலையை நசுங்கின நிலையில பார்க்க முடியாத கோலத்துல இருந்திருக்கு. இந்த டைம்ல அந்த பொண்ணு இறந்து போனதை கன்ஃபார்ம் பண்ண இந்த 5 மிருகமும் சேர்ந்து அந்த பொண்ணோட உடலை நியூடாக்கிட்டு பக்கத்துல இருந்த தண்ணி தொட்டில அந்த இறந்த உடலை தூக்கி எரிஞ்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இப்போ இந்த கொலைக்கு மெயின் காரணமா இருந்த இந்த டீமோட தலைவன் நாங்குலோதிய தீவிர தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த நாங்குலோதி கிட்ட விசாரணை பண்ணும் போதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த பயங்கரமான ட்விஸ்ட் தெரிய வருது. இப்போ இந்த பயங்கர கொலைய பண்றதுக்காக நாங்குலோதி 3 லட்சம் பணம் கேட்டு பேரம் பேசியிருக்கான். இப்படி பேரம் பேசின மாதிரியே இதுவரை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே பணம் வாங்கியிருக்கான். மீதி பணத்தை ஜனவரி 23ஆம் தேதி தர்றதா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த அந்த மெயின் கில்லர் சொல்லியிருக்கான். ஆனா ஜனவரி 22ஆம் தேதியே போலீஸ் நாங்குலோதிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பயங்கர கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த அந்த மெயினான கில்லர் வேற யாரும் இல்ல, இறந்து போன அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சோட்டுலோதி தான். துபாயில ஒர்க் பண்ற அந்த நபர் இந்த பயங்கர கொலையை எப்படி பண்ணலான்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே தன்னோட தம்பி நாங்குலோதி கிட்ட போன்ல பேசியிருக்கான். 3 மாசமா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த பயங்கர கொலைய பண்ணிருக்கான். தன்னோட மனைவிக்கு உறவுக்கார நபர் 2 பேரோட, அதாவது தனக்கு தம்பி முறை கொண்ட 2 பேரோட தகாத பழக்கம் இருக்கிறதா துபாயில இருந்த சோட்டுலோதிக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்த பத்தி சோட்டுலோதி தன்னோட மனைவி கிட்ட எதுவும் கேட்காம தனக்கு துரோகம் பண்ணின அவ உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சு தன்னோட சொந்த தம்பிய வச்சே இந்த பயங்கர கொலைய பண்ணிருக்கான். இதுவரை இந்த கேஸ்ல போலீஸ் கில்லர் 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. துபாயில இருக்கிற சோட்டுலோதிய சீக்கிரமா இந்தியாவுக்கு வர வச்சு அரெஸ்ட் பண்ற எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு தான் இருக்கு.
துபாயில இருக்கிற சோட்டுலோதி தன்னோட மனைவியோட நடத்தையில சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இத பத்தி தன்னோட மனைவி கிட்ட கேட்டு கண்டிச்சிருக்கலாம். அப்படி கண்டிச்சும் திருந்தலனா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம். எந்த ஒரு தப்புக்கும் கொலை தீர்வாகாது. இப்போ யோசிக்காம செஞ்ச இந்த தப்பால வாழ்க்கை முழுக்க நிம்மதி இல்லாம சிறை தண்டனை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஒரு மனுஷன் கோவத்தோட விளிம்பை எட்டும் போது அவங்களோட யோசிக்கிற திறன் செயல்படாம போகுது. சோ கோவம் வரும்போது கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அமைதியா இருங்க. அடுத்ததா இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.